ஒரு பனை மரம் தலை தொங்குகிறது என்றால், ஒரு பனை மரம் தலை தொங்குகிறது என்றால், காய்ந்தோ வெட்டியோ தலை தொங்குகிறது என்றால் அந்த நாடு 100 ஆண்டு காலம் பஞ்சம் தலை விரித்து ஆட போகிறது என்று அர்த்தம். இந்த பனைமரத்தை நாம் அனைவரும் காக்க தவறினால் மண்ணெல்லாம் மலடாகும், மரஞ்செடி கொடிகள் அனைத்தும் மரணித்து போகும், ஈக்களும் பூக்களும் மலடாகும். ஈக்களும் பூக்களும் மலடானால் மகரந்த சேர்க்கை நடைபெறாது, மாத்திரை உணவாகும், மூத்திரம் குடிநீராகும். அதன் பிறகு நான் திருந்திவிட்டேன் என்று புத்தனாக வாழ்ந்தாலும் புற்றுநோயோடு வாழ்ந்தாக வேண்டும், இறந்தாக வேண்டும். இது சத்தியம். பனைமரத்துக்கே இவ்வளவு பெருமை இருக்க, பாலா போன மனுஷனுக்கு நமக்கு இந்த உலகத்துல பெருமை இருக்கா? எப்படா எவன் குடியை கெடுக்கிறது, எப்படா அடுத்த வீட்டுக்கு காசு வெட்டி போடுறது, எப்படா வெள்ளச்சாவை வாங்கி கோயில குத்துறது, அவன் கார் வாங்கி நிப்பாட்டினோம்னா நம்மளுக்கு இது ஊரா எரியும், கபடு ஊரா எரியும். ஆமா, அவன் வந்து இஎம்ஐல கார் வாங்கி நிப்பாட்டி இருக்கான், லோன்ல கார் வாங்கி நிப்பாட்டிருக்கான், அவுட்டர் போதுனே. ஆமா, லோன்ல கார் வாங்கி நிப்பாட்டி இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஒத்துழைச்சப்படுறது, அவன் படுற கடை கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம், அடுத்தவன் அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே ஆசைப்படுறதுனால நம்ம ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு உண்டானது என்னவோ அதை நம்ம செய்வோம். நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருப்போம். அவன் மாடி வீடு கட்டிட்டான், கார வீடு கட்டிட்டான், நம்மளும் கடன் பட்டு கட்டுவோம், லோன்ல கட்டுவோம். அப்படின்னு கட்டினாலைக்கு அப்புறம் வீட்டை ஜப்தி பண்ணி பூட்டி விட்டு போயிருவாங்க. அப்புறம் தெருவில் தான் நிலைமை அப்படி. ஆமா ஆமா, அதுல இந்த பெண்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் தான். ஆமா, புருஷனை போட்டு தொந்தரவு கொடுத்தா கேட்டா பாவம். இந்த ஆம்பளையா பிறந்த ஆளுக பூராமே பாவம். கல்யாணம் பண்ணி பிள்ளை கூட்டி பெத்த ஆம்பளை பூராமே பாவம். கொண்டாட்டிக்கிட்டையும் சமாளிக்க முடியாம, பெத்த தாய்கிட்டையும் சமாளிக்க முடியாம அந்த ஆம்பளைய போடுற அண்ணல், ஐயோ துயரம், துன்பம், துக்கம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்பா, இந்த உலகத்திலேயே பொய்யான உறவு ஒரே உறவு தான்டா. என்னது பொய்யான உறவு? பொய்யான உறவுனா இந்த 2 உறவையும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சேர்த்து வைக்க முடியாத ஒரே உறவுனா என்ன உறவுன்னு கேளு. மாமியாவும் மரும உறவு மாதிரி இந்த உலகத்துல சேர்த்தே வைக்க முடியாது. ஆனா மாமியா அடிக்கிற பிராடு மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த பிராடும் இல்ல. ஆனா மருமக அடிக்கிற பிராடு மாதிரி இந்த உலகத்துல எந்த பிராடும் இல்ல. வந்த மருமகளை வந்த மாமியா சொல்லுவாங்க, வீட்டுக்கு புதுசா வந்த மருமகளை, என் மருமகளை நான் மருமகளாவ நினைக்கிறேன், நான் பெத்த மகன் அப்படியே இருக்கட்டும், நான் பெத்த மக மாதிரியே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை காட்டி ஒரு பொய் இந்த உலகத்துல அப்பட்டமான பொய் வேற எதுவுமே கிடையாது. ஆனா வந்த மருமக அதை காட்டி டவுன் மடங்கா அடிப்பாவாரு. என் மாமியாவை நான் அத்தைய என் மாமியாவை நினைக்கிறேன், என்னை பெத்த தாய் மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. அதை காட்டி ஒரு அப்பட்டமான இந்த உலகத்துல ஒரு பொய். அப்போ எங்க வேணாலும் கிடைக்காம சும்மா வாய்க்கு